இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம லைஃப்பில் எல்லாரும் அட்லீஸ்ட் இந்த டிசீஸ்னால ஒன் டைம் அது அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்படி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் தான். தட் இஸ் ஆக்னி, அதாவது முகப்பரு. இந்த முகப்பரு யாருக்கு வரும்? அதுக்கான கேள்வி உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு ஒரே வார்த்தையில் சிம்பிளாக பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா இட் இஸ் மல்டிஃபேக்டோரியல். அதாவது பல்வேறு காரணங்களால் வரது தான் இந்த முகப்பரு. இதோட மெயின் பேத்தாலஜி பார்த்தோம்னா சீபம்னு சொல்லப்படுற சுரப்பி அதிகமாக சுரக்கிறதுனாலையும் கியூட்டிபாக்டீரியம், அதாவது பழைய பேர் ப்ரோபியோனோ பாக்டீரியம் ஆக்னஸ்ங்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலையும் தான் இது வருது. இது ட்ரிகர் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. நம்ம வெயிலில் போகிறது, நம்ம சாப்பிட்றது டேப்லெட்ஸ், ஏதாவது வேறு ஏதாவது மெடிகேஷன்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ்பெஷலி ஸ்டெராய்ட்ஸ் இல்லை டிபி மெடிசன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திங்கன்னா தட் கேன் இன்டியூஸ் ஆக்னி. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ், ஓவராக ஃபேஸில் அதிகமாக காஸ்மெட்டிக்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது ஆக்னி காஸ் பண்ணும். ஈவன் ஸ்ட்ரெஸ் கேன் இன்டியூஸ் ஆக்னி. இந்த மாதிரி மல்டி ஃபேக்டோரியல், மெயினாக ஹார்மோன் ரிலேட்டட் ஆல்சோ. ஹார்மோன் ஹேஸ் அ மேஜர் ரோல் டு பிளே வித் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்னி. இதனால பல பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதே மாதிரி இதை நம்ம பல கிரேடிங்னால பிரிப்போம். இந்த ஆக்னி யாருக்கு வரும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடாலசன்ட் ஏஜ் குரூப் மட்டும்தான் ஆக்னி வரணுங்கிறது கிடையாது. பிறந்த குழந்தையிலேருந்து மிடில் ஏஜ் ஃபீமேல்ஸ் வரைக்கும் யாருக்கு வேணால் ஆக்னி வரலாம். ஜென்ரலாக மேல்ஸ்க்கு தான் அந்த அடாலசன்ட் ஏஜ் குரூப்பில் மட்டும் வரும். ஃபீமேல்ஸுக்கு போஸ்ட் பியூபர்ட்டல், அதாவது அந்த போஸ்ட் அடாலசன்ட் ஏஜ்க்கு அப்புறம் வர ஆக்னி ரொம்ப சிவியராக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது கிரேடிங் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 சொல்கிறது நம்ம கொமிடோன்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சின்னதாக கருப்பாக ஒரு புள்ளி மாதிரி இருக்கிறது, அது கிரேட் 1. கிரேட் 2ங்கிறது குறுகுருவா பாப்யூல்ஸ்ன்னு சொல்கிறது. அதே கிரேட் 3னா சீல் கொப்பளங்களாக வருது. கிரேட் 4ங்கிறது பல சீல் கொப்பளங்கள் சேர்ந்து ஒரு சிஸ்ட் நாடியூலாக பார்க்கவே ரொம்ப இதாக தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் கிரேட் 4. நம்ம ட்ரீட்மெண்ட்டும் அதே மாதிரி இந்த பேஷண்ட்டோட கிரேடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். மைல்டு கிரேட் 1 கிரேட் 2க்கு கொஞ்சம் டாப்பிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி க்ரீம்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக கொடுக்க முடியும். பட் ஆனால் சிவியர் கிரேடிங் இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஐசோட்ரெட்டினான், ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ்னு கொஞ்சம் சிவியர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சைடு பெரிய காம்ப்ளிகேஷன்னா பேஷண்ட் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணுவாங்க. அவங்க சைக்கலாஜிக்கலாக இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இதெல்லாம் அண்டர்கோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு கரெக்ட் டைமில் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி இதுக்கு மெயின் சும்மா மேலோட்டமாக வேறு ஆக்னிங்கிறது ஈஸி டு டயக்னோஸ், பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். அதோட அண்டர்லைன் பெத்தாலஜி என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ஹார்மோன் ரிலேட்டடாக அதுக்கேற்ற மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணாதான் இந்த பேஷண்ட் கேன் அச்சீவ் அன் குட் அவுட்கம். இன்னொரு பெரிய காம்ப்ளிகேஷன்னா இந்த ஆக்னி வரது மட்டும் இல்லை, அது பின்னாடி அது கொடுக்க போகிற ஒரு தழும்பு, அதாவது ஆக்னி ஸ்கார்ஸ்ங்கிறது. அந்த ஆக்னி ஸ்கார்ஸே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு இப்போதைக்கு முகப்பொரு எதுவும் இருக்காது. பட் ஆனால் பல தழும்புகள் இருக்கும். அதுவே அவங்களுக்கு லைஃப் லாங் அவங்க எப்போ கண்ணாடி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸே இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் கரெக்டான ஏஜ் குரூப்பில் கரெக்டாக ஆக்னி வரும்போதே கரெக்டான டைமில் ட்ரீட் பண்ணால் அது வித் டெர்மட்டாலஜிஸ்ட். அதே மாதிரி கண்ட க்ரீம், கண்ட காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் கரெக்டாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் சப்போர்ட் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ண உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற சென்சிட்டிவான க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் அதை மட்டும் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஹோம் டிப்ஸ் என்னன்னு சொல்லணும்னா நல்லா தூங்கணும். அதே மாதிரி கரெக்டாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுற உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஃபுட்ஸ் தவிர்த்துக்கலாம். ரொம்ப கேலரி அதிகமான ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு.